மிடில் கிளாஸ் கிஷோர் ராமலிங்கம் அவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காருங்க. ரொம்ப சிம்பிளான கதைங்க. நம்ம மிடில் கிளாஸோடைய ஒரு கதை. விஜயலட்சுமி அண்ட் முனிஷ்காந்த் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேருங்க. தமிழ் சினிமா வந்து ஒரு கரெக்டான ஸ்டெப்பில் கரெக்டான ஒரு வேலை வந்து பயணிக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். கண்டென்ட்டை நம்பி, கதையின் நாயகன் நம்பி, கதாநாயகன் நல்லா இல்லாமல் கதையின் நாயகனை நம்பி இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முனிஷ்காந்தும் விஜயலட்சுமி பேர் அப்படின்னாலே யோசிக்க மாட்டாங்க, என்னடா அது அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீனில் போய் பாருங்கள், அவங்கள வந்து நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் உங்களுக்கு வந்து தெரியும். அது அவ்வளோ கிஷோர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலை பண்ணியிருக்கார். எனக்கு தெரிஞ்சு விஜயலட்சுமிக்கு சென்னை 28 இதெல்லாம் தாண்டி ஒரு இடையில சில பல ரோல் பண்ணாங்க. பட் இது எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டில் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பயங்கர மீட்டியான ரொம்ப மீனிங்ஃபுல்லான ரோல் வந்து இது அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க டைரக்டர் வந்து பயங்கரமாக தேங்க் பண்ணணும். கிஷோர் வந்து எழுதின கதை அப்படிங்கிறது, நான் பெரிய இன்டலெக்சுவல், நான் உங்களுக்கு எப்படி சொல்ல போகிறேன் பாருங்க அப்படின்லாம் வந்து கதை எழுதலை. அதுக்கு என்னென்னா, எனக்கு மனசில் ஒரு 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 விஷயம் இருக்குது, அதை எடுத்து உங்களுக்கு பகிர்றேன், பிடிச்சா பாருங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மூடில் தான் படத்தை வந்து கிஷோர் வந்து எடுத்திருக்காரு. அது வந்து அவ்வளோ ஹார்ட்டுக்கு வந்து அவ்வளோ க்ளோஸாகவும் வருது. இந்த படத்தோட பியூட்டியே இந்த படத்தோட இம்பர்ஃபெக்ட்னஸ் தான். திஸ் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஃபிலிம். நீங்கள் எடிட்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்ட் ஷன் லோகேஷ் அவங்களாம் வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. சுதர்ஷன் அவர் வந்து சினிமட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. சினிமட்டோகிராஃபி வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. எந்தெந்த இடத்துல பட்ஜெட் கட் பண்ணணுமோ கட் பண்ணி, எந்தெந்த இடத்துல வந்து நல்லா காமிக்கணுமோ அங்கே காமிச்சு, ஒரு இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு டபுள் மடங்கு இருக்கிற வேலையை இந்த படம் அப்படி தெரியறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் சினிமட்டோகிராஃபி. இந்த சினிமட்டோகிராஃபர் அப்படிங்கிறவர் நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு அசட்டாக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசர்கள்லாம் தயவுசெய்து அவரை கூப்பிட்டு அவருக்கெல்லாம் பெரிய பெரிய வாய்ப்புகள் தரணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா அவ்வளோ வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேலை பார்த்துருக்காரு. கதை ரொம்ப சிம்பிளான கதைங்க, ஒன்றும் பெரிய கதையெல்லாம் இல்லைங்க. ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு விஷயம் நல்லது பண்ணியிருக்காரு. அந்த நல்லது வந்து ஒரு விஷயமாக வந்து முனிஷ்காந்துக்கு வந்து கிடைக்க போகும்போது அவரோட லேசினஸ் இல்லாட்டி வந்து ஒரு அஜாக்கிரதையால் அதை தவற விட்டுருவார். அதை திருப்பி அவர் பெறாரா பெறமாட்டுறாரா, இவ்வளோதாங்க கதை. ஒன்லைனாக கேட்டால் இவ்வளோ தான் மேட்ருங்க. ஆனால் சொல்கிற விஷயத்த அவ்வளோ ஆத்மார்த்தமாக கிஷோர் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. அவங்க அப்பா கிட்ட இருந்தே இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்காரு. அவங்க அப்பாவோட வாழ்வியல் இருக்குல்ல, அவங்க அப்பாவே அது சில டைம் அது நடக்கும். அவங்க அப்பா இறந்துட்டார், டைரக்டரோட அப்பா இறந்துட்டார். ஸோ அவரே ஒரு மாதிரி கைட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதாவது கம்யூனிஸ்டாக இருந்திருப்பார் போல் அவங்க அப்பா. ஸோ இதுலேயும் வேலாராமமூர்த்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்தோடைய அப்பாவாக வருவார், இறந்து போன அப்பாவா. கம்யூனிசத்தை இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்லவே முடியாதுங்க. இதுக்கு மேலே அழகாக சொல்லவே முடியாது. இந்த மக்களுக்கு கொடுக்கறதோட அந்த ஹாப்பினஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பூமர்ன்னு சொல்லிடுவாங்க இன்றைக்கி. கொடுக்குறதுனா எல்லாம் கொடுக்குறாங்கடா. ஏன்னா நான் யூடியூப் வீடியோவில் பார்க்குறோம், விளாகில் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம் ரீலில் பார்க்குறோம். அந்த சாப்பாட்டை கொண்டு போய் கொடுக்கறது, பணத்தை கொண்டு போய் கொடுக்கறது, ஆஹா ஸோ நான் கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டே தான் இருக்கிறோம். அது பூமர் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. ஆனால் அவர் சொல்ல வந்த இன்டென்ஷன் நமக்கு கரெக்டாக புரிஞ்சு, அது செகண்ட் ஹாஃபில் கடைசி ஒரு 20 நிமிஷமெல்லாம் நம்மளை லாக் பண்ணி மனசை போட்டு பெசஞ்சர். அப்படிங்க நம்ம எல்லா அப்பாக்களையுமே, எல்லா அப்பாக்களை இழந்த எல்லாரும் திருப்பி அவங்க அப்பாக்களை தேடுறதுக்கான ஒரு வேலை இருக்குல்ல, அதை பார்த்து விட்டார், சிறப்பாக பார்த்து விட்டார். முனிஷ்காந்த் அதே தான் சூப்பராக நடிச்சிருக்காருங்க. அவரை பார்த்து எரிச்சல் வருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம். ஏன்னா அவன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறான் டேய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். சேம் வித் விஜயலட்சுமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு புரியாத ஒரு ஒய்ஃபு. அதாவது இந்த சோஷியல் ஸ்டேட்டஸ்காரையே வேறு வழி இல்லை. இந்த சிஸ்டம் அதுதான் பண்ணுது. ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்களோட பெட்டராக இருக்கணும், பக்கத்து ஊரை விட பெட்டராக இருக்கணும், இல்லை சொந்தக்காரங்களோட பெட்டராக இருக்கணும். இதுக்காண்டியே வேறு வழி இல்லாமல் அந்த குடும்பத்துக்குள்ளே சண்டை போட்டு போகிற ஒரு டிப்பிக்கல் ஒய்ஃபு. அது அவ்வளோ கரெக்டாக பண்ணியிருந்தாங்க விஜயலட்சுமி. அது அவ்வளோ கரெக்டாக இன்னசென்ட்டாக அந்த மீட்டரை கரெக்டாக பிடிச்சி பண்ணியிருந்தாங்க. காளி வெங்கட்டில் ஒரு சின்ன ரோல், ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் உண்மையாலுமே ஃபஸ்ட்டு ஒரு 20-30 நிமிஷம் பார்க்குறப்போ என்னடா அது கச்சன்னு இருக்குது, என்ன இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு தான் சத்தியமாக நினச்சேங்க. ஆனால் அந்த கிளைமேக்ஸ் முடிஞ்சு வரும்போது நின்று எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு வந்தேன். அந்த காஸ்ட் அண்ட் க்ரூவில் இருந்தாங்க, நின்று எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு வந்தேன். ஏன்னா அவ்வளோ நமக்கு வந்து அவ்வளோ ஹாப்பினஸ் தந்துச்சுங்க. இந்த நல்ல படங்கள் எல்லாமே அந்த நிம்மதி தந்துடும் நமக்கு. நீங்கள் அதை அயோத்தி பார்க்குறப்பாகட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்குறப்பாகட்டும், இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், நம்மளுக்கே ஒரு இனம் புரியாத நிம்மதி இருக்கும். இன்னொன்று நம்ம வாண்டடாக சொல்லுவோம், மச்சான் டே போய் பாடுறா செமையாக இருக்குடா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மேஜிக் வந்து இந்த படத்தில் நடந்துருக்குதுங்க. எல்லா இடத்துலையுமே அந்த படம் ஓடும், ஒரு சிட்டியில் மட்டும் ஓடாதுங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப எலைட்டாக அப்படியெல்லாம் அவங்க வந்து ட்ரீட்டே பண்ணல இந்த படத்தை.
ரொம்ப ராவாக தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. எமோஷன்ஸ் எல்லாம் அப்படியே ராவாக தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அதை ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த படத்தோட க்ரக்ஸை நான் உடைக்க விரும்பலை. நான் அது உங்களுக்கு வந்து நீங்கள் படம் போய் பாருங்கள். பட் இதை போய் பார்த்துட்டு, ஏன்னா டிக்கெட் ரொம்ப கஷ்டம் தலைவா. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில், இன்றைக்கி இருக்கிற ஃபினான்ஷியல் இதில் நிறையா இந்த தியேட்டர் ஆடியன்ஸுங்கிற மிடில் கிளாஸ். ஸோ அவங்க போகிறாங்கன்னா, ஒரு ஃபேமிலியாக போனாங்கன்னா 2000 செலவு பண்ணணும். ஸோ அவங்களோட 30,000 20,000 சம்பளத்தில் அவங்க கொண்டு போய் ஒரு 2000 தர்றது சாதாரண விஷயம் இல்லை. பட் அதுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து. கண்டிப்பாக உங்களை அட்ரினலின் பம்ப் பண்ண வச்சு உங்களை ஏமாற்றாமல், அருவாள் எடுத்து கத்தியை போட்டு வீசி ரத்தத்தை காமிச்சு உங்கள்கிட்ட காசு பிடுங்காமல், மனிதனுடைய மாண்பை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப உண்மையாக சொல்லி உங்கள்கிட்ட வந்து டிக்கெட் பணத்தை வாங்குறாங்க. இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த ஜெம்ஸ் இந்த படமாக மிடில் கிளாஸாக தான் இருக்கும். இட் ஹேஸ் இட்ஸ் இம்பர்ஃபெக்ஷன்ஸ். அதுக்குள்ளே போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. உண்மையாலுமே எடிட்டிங் இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் ப்ரொடக்ஷனாக இன்னும் இது பண்ணலாம். பட் நீங்கள் முனிஷ்காந்த் இவங்க எல்லாம் வச்சு எடுக்கும்போது நீங்கள் பட்ஜெட் சௌரியத்துக்கெல்லாம் செலவு பண்ண முடியாது. ஏன்னா திருப்பி ரெக்கவரி வராது. சின்ன சின்ன பசங்க, துரை இவங்கெல்லாம் தான், தேவ் யார் நம்ம ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, அவங்க நம்ம திலீப் பாபு சார், அது அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவர் தேவ் எடுத்து பண்ணுறாரு. சின்ன பசங்க இவங்கெல்லாம் சின்ன சின்ன பசங்க சேர்ந்து ஒரு காசு போட்டு ஒரு நம்பிக்கையாக கண்டென்ட் ஜெயிக்குன்னு பண்ணியிருக்காங்க. அது ஜெயிச்சிருச்சு. மொத்த அந்த காஸ்ட், குரூ, அதே மாதிரி முக்கியமாக அந்த அசோசியேட்ஸ், அசிஸ்டன்ட்ஸ் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். பயங்கர சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருமே. ஸோ நீங்கள் எல்லாருமே காலரை தூக்கி விட்டுக்கலாம். உங்கள் அம்மா அப்பாக்களை கூப்பிட்டு போகும்போது ரொம்ப பெருமையாக, நம்ம பையன் இந்த படத்தில் இருந்தாண்டா, படத்தில் வேலை செஞ்சுருக்காண்டா அப்படின்ட்டு அந்த பெருமையோடு தான் வெளில கண்டிப்பாக வருவீங்க. அப்படி ஒரு படம் தான் இந்த மிடில் கிளாஸ். ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன். போங்க, பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.